பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிவதற்குள் பெண்களுக்கு நிச்சயமாக ஒரு இனிப்பான செய்தி காத்திருக்கிறது அப்படின்னு அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் நெருங்கும் வேளையில இது போன்ற ஒரு அறிவிப்பு அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன அறிவிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்குது சார். நிச்சயமாக பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது தமிழக அரசு சற்றேறக்குறைய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த நாள் முதலே பெண்களுக்காக தான் நிறைய திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க அதுல ரொம்ப குறிப்பா அவர்களோட ஒரு வெற்றிகரமான திட்டம் அப்படின்னு நம்ம சொன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம். அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இன்றைக்கு வரைக்கும் சேர்த்து 1,30,00,000 பயனாளிகள் இருக்காங்க. இது போக மகளிர் விடியல் பயணமா இருக்கலாம், புதுமை பெண் திட்டமா இருக்கலாம். இது எல்லாமே பெண்களை ஏதோ ஒரு வகையில உள்ளடக்கிற ஒரு திட்டம் தான். அப்ப திமுக இந்த தேர்தல்ல பெண்களுடைய வாக்குகளை ஈர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில ரொம்ப தீவிரமா களப்பணியாற்றிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களோட ஓட்டையும் வாங்கினவங்களுக்கு அதுல ரொம்ப குறிப்பா அவங்க இப்ப குறி வைக்கிறது பெண்கள் ஓட்டு. அப்ப அதுல ஒரு மூத்த அமைச்சர் இப்படி ஒரு குரலை சொல்வதிலிருந்து இருந்து நம்ம என்ன உள்வாங்கிக்கலாம்னா, மகளிர் உரிமை தொகைக்கான அந்த தொகை உயர்த்தப்படும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா 1000 ரூபாய் இப்ப வழங்கப்பட்டு வருது. சற்றேறக்குறைய தமிழகத்துல 1,17,00,000 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்துச்சு. அண்மையில உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா மனுக்கள் பெற்றாங்க. அதன் மூலமா தான் அந்த எண்ணிக்கை 1,30,00,000 பெண்களுக்கு இன்னைக்கு வழங்கப்பட்டு வருது. அது இப்ப 1000 ரூபாய் அப்படிங்கிறதா இருக்கு. தேர்தல் நெருக்கத்துல அது இன்னுமே உயர்த்தப்படும். அதான் அவர் தொடர்ந்து எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா பொங்கல் முடிவதற்குள் ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு பொங்கலோடு ஒரு இனிப்பான செய்தின்னு சொல்வதை பார்த்தால் அந்த மகளிர் உரிமை தொகை இன்னும் உயர்த்தப்படலாம். ஏன்னா பல மாநிலங்கள்ல இன்னைக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல அந்த திட்டம் திமுக அரசு தமிழ்நாட்டில் செயல்படுத்திய பின்பு தொடங்க ஆரம்பிச்சாங்க. பட் இங்கே விட உயர்வாக கூடுதல் தொகை வழங்கக்கூடிய பல மாநிலங்கள் இன்னைக்கு இருக்கு. சோ அந்த அடிப்படையில இவர்களுக்கு இப்ப இரண்டு கணக்கள் இருக்கும். ஒன்று பெண்களை திருப்திப்படுத்துவது, இன்னொன்று தேர்தல் நெருங்குகிறது, தேர்தல் ரீதியாக பெண்களுடைய வாக்குகளை ஈர்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை தான் அவருக்கு சூத்திரமா சொல்றாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட அது 1,30,00,000 குடும்பங்களுக்கு நேரடியாக பலனளிக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கும். அது தமிழக அரசியலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏற்கனவே 1000 ரூபாய் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்படும் நிலையில் அவை உயர்த்தப்படுமா, அதுதான் இந்த இனிப்பான செய்தியா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல எவ்வளவு தொகை கொடுக்கப்படுது? தமிழகத்துல 1000 ரூபாய் கொடுக்கப்படுது. அதை ஒப்பிட்டு கூற முடியுமா சார்? இல்ல, இப்ப நம்ம பக்கத்திலேயே ஒரு உதாரணத்துக்கு நம்ம வேற எங்கேயோ பார்ப்பதை விட கர்நாடகா நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டுல திமுக அரசு அமைந்த பின்புதான் அதை ஒரு மாதிரியாக எடுத்துதான் அவர்கள் விடியல் பயணம் கொண்டு வந்தாங்க. கர்நாடகா மாநிலத்துல அதே போன்று இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் அவர்கள் 2000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. நம்ம தென் மாவட்டத்தோடு ஒப்பிடுகிறோம், தென் மாநிலத்தோட ஒப்பிட்டாலே கர்நாடகாவிலேயே அப்படி இருக்கு திட்டங்கள். அதனால அந்த வகையில இது இரட்டிப்பாகுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1500 என்கிற அளவுல ஒரு 500 ரூபாய் அளவுக்காவது உயர்த்தப்படலாம். எதுவே நடந்தாலும் ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகை உங்களுக்கு 3000 ரூபாய் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதனோட அடிப்படையில நம்ம பார்க்கிற பொழுது இது 1000 ரூபாயில இருந்து கூடுதலாக ஒரு 500 ரூபாய் உயர்த்தப்பட்டா கூட அது ஒரு பெரிய ஹாப்பி நியூஸா தான் இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஏன்னா நம்ம பயனாளிகளுடைய எண்ணிக்கையை பார்க்கணும். 1,30,00,000 பேர், 1,30,00,000 பயனாளிகள் என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மொத்த குடும்ப அட்டைகளோட எண்ணிக்கை 2,27,00,000. நான் சொல்றது ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய அரிசி அட்டைதாரர்கள். அந்த அரிசி அட்டைதாரர்கள் மட்டுமே நம்மகிட்ட 2,27,00,000 பேர் இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பெரும்பகுதி குடும்பத்துக்கு இதுல நேரடியா பலன் கிடைக்கும். அதனால இது குறைந்தபட்சம் 1000 ரூபாய் என்பது ஒரு 1500ஆகவோ 2000 ரூபாயாகவோ உயர வாய்ப்பு. அதுக்கு மேல போகாது. இப்ப எதிர்கட்சிகள் கோரிக்கை வைப்பாங்க, இன்னும் போட்டுங்க, எங்களுக்கு இன்னும் அதிகமா உயர்த்திட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கலாம். பட் ஆனா தமிழகத்தினுடைய நிதிநிலையும் ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே நம்மிடம் பெரும்பகுதி கடன்கள் இருக்கு அப்படிங்கிறதா தொடர்ந்து எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த சூழல்ல இது அதிகபட்சம் இரட்டிப்பாகலாம், இல்லைன்னா 1500 ஆகலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மகளிர் உரிமை தொகையை மட்டும் நம்ம ஒப்பிட முடியாது. பக்கத்துல அதே நேரத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான நிவாரணமா இருந்தா இங்க 1500 இருந்துச்சுன்னா ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல அது 3000 ரூபாய்க்கும் அதிகமாவே இருக்கு. சோ அப்ப அப்படி ஒன்னொன்னையும் ஒப்பிட்டு விட முடியாது. இது ஒரு பெரும்பகுதியா நேரடி ஓட்டு அரசியல்ல தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது என்பதனால இந்த தொகை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த ஜனவரியில இருந்தே பார்க்கலாம் தமிழக அரசுடைய அணுகுமுறையை. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் மேல கோரிக்கையாக இருந்து வந்த திமுக ஆட்சியிலையும் கேட்டாங்க, அதிமுக ஆட்சியிலையும் கேட்டாங்க பழைய பென்ஷன் திட்டம் வேணும் என்பது. அது ஒரு புதிய வடிவத்துல அந்த திட்டம் அமலுக்கு வந்து விட்டது. இப்பொழுது அரசாணை கூட வெளியிட்டு விட்டுறாங்க. மகளிருக்கு கொடுக்கக்கூடிய தொகை பற்றி இப்ப அடுத்ததான் பேசுறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் வழங்கப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 53 லட்சம் லேப்டாப்புகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. மாணவர்கள் மன்றத்துல லேப்டாப் இப்ப வழங்கப்படலன்னு இருந்த சூழல்ல லேப்டாப் வழங்கிட்டாங்க. 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டிருக்கு. சோ அவங்க திட்டங்களை தீவிரப்படுத்திட்டே வராங்க. தேர்தல் நெருக்கம் ஒரு பக்கம், மக்களை நேரடியாக பயனாளிகளா கனெக்ட் பண்றது. இப்ப புதுசா உங்க கனவை சொல்லுங்கிற ஸ்கீம் மூலமா வர்றாங்க.
சோ இதற்குள்ள தேர்தல் கணக்குகள் இருக்கு, பட் மக்களுக்கு நேரடி பலனும் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். நன்றி சார், உங்களோட கருத்துக்களை இணைப்பில் வந்து தெரிவித்ததற்கு.